அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் 2வது திருப்புதல் தேர்வு இப்போ நடக்க இருக்கிறது. நிறைய மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சமூக அறிவியல் பாடத்துக்கு அதுக்கு நிறைய மாணவர்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில். ஸோ நிறைய மாணவர்கள் இப்போது நான் போன வீடியோவில் 1 வேர்ட்ஸ் போட்டிருந்தேன், நம்பர் 3 போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்பர் 4 போடணும். பட் நம்பர் 4லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் 2 மார்க்ஸ் நிறைய மாணவர்கள் கேட்டாங்க, என்னென்ன 2 மார்க்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு. ஆல்ரெடி நான் நம்மளுடைய சேனலில் ஜிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸில் ஒரு 70 2 மார்க்ஸ் வர மாதிரி கொஸ்டின் வித் ஆன்சர், அதே மாதிரி 2 பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன். கிட்டத்தட்ட 140 2 மதிப்பெண் வினாக்கள். ரொம்ப ஷார்ட்டாக மெல்ல கற்கும் மாணவர்கள் எல்லா மாணவர்களும் அதை எழுதினாலே போதும். ஸோ அந்த மாதிரி பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருந்தேன். அதில் முக்கியமான சில கேள்விகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த 140 கேள்விகளை நீங்கள் படித்தாலே நிறைய மதிப்பெண்கள் வாங்கலாம். இருந்தாலும் அதையும் சுருக்கி கொடுக்கணும் அப்படின்னா அதுலேருந்து சில கேள்விகள் எடுத்திருக்கேன். மெல்ல கற்கும் மாணவர்களும் படிக்கலாம், அனைத்து மாணவர்களும் இதை படிக்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்திங்கன்னா, வரலாறில் மூவர் கூட்டு நாடுகள்னால் இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. அது மாதிரி இந்தியாவினுடைய அண்டை நாடுகள், புவியியலில் இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சரிங்களா, சீனா, நேபாளம், பூடான், வங்காளதேசம், மியான்மர், ஸ்ரீலங்கா, சரிங்களா, இலங்கை. ஸ்ரீலங்கா அல்லது இலங்கை ரெண்டும் ஒன்று தான். அடுத்து நிதி மசோதானா என்ன? நாட்டின் வரவு செலவு தொடர்பான அந்த சட்டம் அல்லது மசோதாவுக்கு பேர் தான் நிதி மசோதா, சரிங்களா. அதாவது பணம் சம்பந்தமான மசோதா நிதி மசோதா. மெல்லக்கற்கு மாணவர்கள் இப்படி எழுதினா கூட மார்க் உண்டு. இது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், எதை? இந்த நிதி மசோதாவை. அடுத்து நாட்டு வருமானம் வரையறு பொருளியல்ல. நாட்டு வருமானம் என்ன? ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு, இதான் எனது நாட்டு வருமானம். அடுத்து வரலாறில் பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள். நம்ம ஃபுல் போர்ஷன் பார்க்குறோம், சரிங்களா. குழந்தை திருமணம், பலதார மணம், பெண் சிசு கொலை, உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதி ஒழிப்பு. ஸோ இதான் பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள். அடுத்து அதிக மழை பெறும் பகுதிகள் அஸ்ஸாம், நாகாலாந்து, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், மேற்கு கடற்கரை பகுதிகள், மேகாலயாவின் தென்பகுதி. அடுத்து நீதி பேராணை, நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை, அதுக்கு பேர் தான் எனது நீதி பேராணை. இது குடிமையில் வரும், சரிங்களா. அடுத்து உலகமயமாக்கலின் 3 நிலைகள், தொன்மையான உலகமயமாக்கல், நம்ம நவீன உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், 3 உலகமயமாக்கலினுடைய வகைகள். அடுத்து முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 சர்வாதிகாரிகள் தெரியும் உங்களுக்கு. ஜெர்மனி ஹிட்லர், இத்தாலி முசோலினி, அதே மாதிரி ஸ்பெயின் ஃப்ராங்கோ. அடுத்து தக்கான படுகொலை பற்றி குறிப்பு தருக. தக்கான படுகொலை முக்கோண வடிவமுடையது, 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடையது. இந்த 2 பாயிண்ட் எழுதினாலே நீங்கள் மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி இதனுடைய கடல் மட்டத்திலேருந்து இதன் உயரம் 500 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் வரை அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து செம்மொழி தகுதி பெற்ற இந்திய மொழிகள் உங்களுக்கு தெரியும், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம், ஒடியா, சரிங்களா. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம், அதுமாதிரி பிரதம மந்திரி கிராமோதவியா யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உணவு திட்டம், ஊட்டச்சத்து உணவு திட்டம், மதிய உணவு திட்டம். ஏன்னா இப்போ நடைமுறையில் எல்லாமே இருக்குது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து 3ஆம் உலக நாடுகள் பற்றி குறிப்பு வரைக. இந்த கேள்வி முக்கியமானது. அமெரிக்கா முதலாளித்துவ நாடுகள், அதேமாதிரி ரஷ்யா பொது உடைமை 2ஆம் உலக நாடுகள். இது முதல் உலக நாடுகள் அமெரிக்கா, அதனுடைய நட்பு நாடுகள். 2ஆம் உலக நாடுகள் பொது உடைமை நாடுகள், அதனுடைய நட்பு நாடுகள். 3ஆம் உலக நாடுகள் இந்த 2லும் சேராத நாடுகள், சரிங்களா. இந்த 2 அணியிலும் சேராத நாடுகள் தான் 3ஆம் உலக நாடுகள். ஸோ இதெல்லாம் முக்கியமான கேள்வி. அடுத்து காலநிலையை பாதிக்கும் காரணிகள் புவியியலில் ஃபஸ்ட் லெசனில் அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலில் அமைந்துள்ள தொலைவு, பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள், சரிங்களா. அடுத்து அரசியலமைப்பு என்றால் என்ன? குடிமையில் ஒரு நாட்டின் நிர்வாகமானது எதன் அடிப்படையில் அந்த கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிப்பது தான் அடிப்படை சட்டமே அந்த அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து தல வருமானம், நாட்டு வருமானத்தை அந்த நாட்டு மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது, அதான் தல வருமானம். மார்சல் திட்டம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அமெரிக்க செயலர் ஜார்ஜ் சி மார்சல் என்பவர் தான் இந்த மார்சல் திட்டத்தை கொண்டு வந்தார். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கினுள் வைத்துக்கொள்ள அமெரிக்கா பின்பற்றிய ஒரு முக்கியமான கொள்கை தான் மார்சல் திட்டம். அடுத்து இந்தியாவினுடைய வேளாண் முறைகள் 6 இருக்குது. தன்னிறைவு வேளாண்மை,
இடப்பெயர் வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, தீவிர வேளாண்மை, வறண்ட நில வேளாண்மை, படிக்கட்டு முறை வேளாண்மை. அடுத்து குடியுரிமை என்பதன் பொருள். சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து இந்தியாவினுடைய தோட்டப்பயிர்கள் தேயிலை, காப்பி, ரப்பர் தோட்டப்பயிர்கள், வாசனை பொருட்கள். தோட்டப்பயிர்கள் என்றால் என்ன அப்படின்னா மலைப்பாங்கான பகுதிகளில் விளைவிக்கக்கூடிய பயிர்கள் தோட்டப்பயிர்கள் எனப்படும் அப்படின்னு எழுதி தேயிலை, காப்பி, ரப்பர் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. மாணவர்களே, இப்போ ஒரு 20 கேள்விக்கு மட்டும் நான் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேகமாக கூட சொல்லியிருக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனை பார்க்க மறக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு 70 கேள்வி, சரிங்களா, 2 பிடிஎஃப் வடிவில் 70 கேள்வி நான் பிடிஎஃப் வடிவில் வச்சுருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்கள் கூகுள் டிரைவில் அது சேவ் ஆகும். ஸோ 140 கேள்வி கொஸ்டின் வித் ஆன்சரோடு இருக்கும். அனைத்து மாணவர்களுமே இதை படிக்கலாம், சரிங்களா. ஸோ தேர்வுக்கு அது நல்லா தயார் பண்ணுங்கள். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. சோசியல் சம்மந்தமான என்ன டவுட்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். அதில் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் 5 மார்க் தேவைன்னா நாளைக்கு நான் 5 மார்க்ஸ் முக்கியமான வீடியோ சென்ட் பண்ணுறேன். ஸோ 1 வேர்டும் நான் அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். நம்முடைய சேனலை கண்டினியூவாக பாருங்கள். மற்ற மாணவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். செல்லில் அதிக நேரம் பார்க்காதீங்க. நான் பிடிஎஃப் அனுப்புறதெல்லாம் ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். கண்டிப்பாக சமூக அறிவியல் பாடத்தில் நீங்களும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறலாம். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.